அசரீரியாய் நாம் மாறிடுவோமே, அசரீரியாய் நாம் மாறிடுவோமே. ஆனந்த கடலில் மூழ்கி எழுந்து, ஆனந்த கடலில் மூழ்கி எழுந்து அனுபவம் நாம் பெறுவோம். அசரீரியாய் நாம் மாறிடுவோமே, அசரீரியாய் நாம் மாறிடுவோமே. பாரத தேசத்தில் பகவான் வந்தார், பாரத தேசத்தில் பகவான் வந்தார். பாரெங்கும் நாம் எல்லாம் பறந்து சென்று பகவான் புகழை பரப்பிடுவோமே. அதனால் ஆனந்தம் நம் வாழ்வினிலே. அசரீரியாய் நாம் மாறிடுவோமே, அசரீரியாய் நாம் மாறிடுவோமே. மூன்றே உலகிற்கும் தலைவரானா, மூன்றே உலகிற்கும் தலைவரானா. மூன்றே காலத்தின் ஞானம் சொன்னார், அவரது குணங்களை நினைத்திடுவோமே. அதனால் ஆனந்தம் நம் வாழ்வினிலே. அசரீரியாய் நாம் மாறிடுவோமே, அசரீரியாய் நாம் மாறிடுவோமே. சிவனது ராத்திரி கலியுக ராத்திரி, சிவனது ராத்திரி கலியுக ராத்திரி. சிந்தை அதனை தூய்மை ஆக்கும், ராஜயோகம் புத்துழி அளிக்கும். அதனால் இருளினை அகற்றிடுவோமே. அசரீரியாய் நாம் மாறிடுவோமே, அசரீரியாய் நாம் மாறிடுவோமே.
விளையும் நம் வாழ்வினிலே அசரிதியாய் நாம் மாறிடுவோமே, அசரிதியாய் நாம் மாறிடுவோமே. ஆனந்த கடலில் மூழ்கி எழுந்து, ஆனந்த கடலில் மூழ்கி எழுந்து அனுபவம் நாம் பெறுவோம். அசரிதியாய் நாம் மாறிடுவோமே, அசரிதியாய் நாம் மாறிடுவோமே. தனியாக வந்தேன் ஆத்மானா, தனியாக செல்வேன் ஆத்மானா, தனியாக வந்தேன் ஆத்மானா, தனியாக செல்வேன் ஆத்மானா. பாபாவின் நினைவில் போயாமல் இருந்து பரந்தாமம் செல்வேனே, தனியாக வந்தேன் ஆத்மானா, தனியாக செல்வேன் ஆத்மானா. உலகெனும் நாடக மேடையிலே உயரிய பண்பினை நான் கொண்டே, மலங்களை நீக்கிட மன்மனபவ என்னும் மந்திரம் நான் பயின்றே, மலங்களை நீக்கிட மன்மனபவ என்னும் மந்திரம் நான் பயின்றே. எளிதா யோகம் செய்கின்றேனே, எளிதா யோகம் செய்கின்றேனே, என்றும் இன்பமுற. தனியாக வந்தேன் ஆத்மானா, தனியாக செல்வேன் ஆத்மானா. வைரயுகம் என புரிந்து கொண்டே இவ்வையகம் முழுதும் கடந்து செல்வே, பொய்யாய் விளங்கும் தேக விமானத்தை முழுவதும் நீக்கிடுவே, பொய்யாய் விளங்கும் தேக விமானத்தை முழுவதும் நீக்கிடுவே. முழு முதல் தந்தையின் அறிமுகத்தை அனைவருக்கும் கொடுத்திடுவே, தனியாக வந்தேன் ஆத்மானா, தனியாக செல்வேன் ஆத்மானா. கலங்கரை விளக்கம் சிவஞானம் கரைதனில் சேர்த்திடும் அனைவரையும் ஐம்புலன் யாவையும் அடக்கியாளும் ஆன்மா உணர்வு பெற்றே,
பாபாவின் நினைவில் ஓயாமல் இருந்து பரந்தாம் செல்வேனே. தனியாக வந்தேன் ஆத்மானா, தனியாக செல்வேன் ஆத்மானா. ஓம் சாந்தி சாந்தி. ஓம் शांति शांति. अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा. शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा. तुम हो कौन, कहाँ से आए, अपने आप को जानो. राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो. इसी राजपथ पर चलकर तुम पालो अपना बसेरा. तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे. दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे. ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा. अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा. ओम शांति. ओम शांति. ओम शांति. ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? இன்றைக்கு பாபா சொல்கிறாங்க, வாணி தேதி 11/5/2024. मीठी बच्चे, तुम्हें अभी अल्लाह मिला है तो सुल्टी बनो. இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது உங்களுக்கு அல்லாஹ் கிடைத்திருக்கிறார். அல்லாஹ் அப்படின்னா பாபா. கிடைத்த பிறகு நீங்கள் சரியானவர்களாக ஆகுங்கள். அர்த்தாத் அப்பனி ஆப்கோ ஆத்மா சம்ஜோ. நீங்கள் சரியானவர்கள் ஆகணும் அப்படின்னா அர்த்தம் என்ன? தன்னைத்தானே ஆத்மா என்று நினையுங்கள். நான் தேகம் என்று நினைப்பது தவறாகும். உள்டான்ட்டார் பாபா. தலைகீழ இருக்கிறீங்க. தலைகீழ இருந்த நீங்கள் பெண்ணாகணும், நேரானவர்கள் ஆகணும். தலைகீழ இருக்கிறதுனா நான் தேகம் அப்படின்னு நினச்சி வாழ்ந்தது தலைகீழான வாழ்க்கை. நான் ஆத்மா நினச்சி வாழறது நேரான வாழ்க்கை. எவ்வளோ நாளாக தலைகீழாகவே இருப்பீங்க? தலைகீழாக இருந்ததுனால எல்லாமே உங்களுக்கு
மாறி மாறி தெரிஞ்சிருக்கு. இப்போ நேராக இருந்து பாருங்க, எல்லாமே சரியானதா தெரியும், சரியானதா படும். கேள்வி, किसी एक बात को समझने वाले बेहद की वैरागी बन सकते हैं. எந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் எல்லையற்ற வைராகியம் உடையவர்களாக ஆக முடியும். பதில், புராணி துனியா அப் ஹோப்லெஸ் है, கப்ரிஸ்தான் பன்னா है. இது பழைய உலகம், இது நம்பிக்கையற்ற உலகம், இது தேராத கேஸுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஒரு நோயாளி முடியாமல் இருக்காங்க, தேத்த முடியாது அப்படின்னா என்ன சொல்லுவோம்? தேராது, இந்த கேஸ் தேராது, ஹோப்லெஸ். மேலும் இந்த உலகம் சுடுகாடாக ஆகிவிடும். இப்பாத் சமஜ்லி தோ பெஹத் கி வைராகி பன் சக்தே ஹே. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொண்டு விட்டீர்கள் என்றால் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் வர முடியும். तुम जानते हो अब नई दुनिया स्थापन हो रही है. நாம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம், இப்போ புது உலகமானது ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. इस रुद्र ज्ञान यज्ञ में सारी पुरानी दुनिया स्वाहा होनी है. இந்த ருத்ர ஞான யஜ்யத்தில் இந்த முழு பழைய உலகமும் ஸ்வாஹா ஆகிவிடும். यही एक बात तुम्हें बेहद का वैरागी बना देगी. இந்த ஒரு விஷயம்தான் உங்களை எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் உடையவர்களாக ஆக்கிவிடும். तुम्हारी दिल इस कप्रितान से निकल गई है. உங்களுடைய மனசானது இப்பொழுது இந்த சுடுகாட்டிலிருந்து விடுபட்டு விட்டது, நீங்கி விட்டது. மனசெல்லாம் இப்போ இந்த சுடுகாட்டில் கிடையாது. ஓம் சாந்தி. பாபா என்ன சொல்கிறாங்க? முக்கியமானது என்ன? வைராகியம். வைராகியம் மாறிட்டே இருக்கக்கூடாது, எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் இருக்க வேண்டும். அப்போ தான் நாம் நம்முடைய லட்சியத்தை அடைய முடியும். நம்ம புருஷார்த்த கூட சகஜமாக செய்ய முடியும், சதா செய்ய முடியும். இது டபுள் ஓம் சாந்தி. இன்று உங்களுக்கு 2 முறை ஓம் சாந்தி சொல்லப்படுகிறது. ஏனென்றால் 2 ஆத்மா இருக்காங்க, ஒன்று ஆத்மா, இன்னொன்று பரமாத்மா. 2 ஆத்மாவினுடைய சுய தர்மமும் சாந்தி. பாபாவுடையதும் சாந்தி கடல், நம்ம ஆத்மாவினுடைய தர்மமும் எது? சாந்தி. बच्ची वहाँ शांति में रहते हैं, उसको कहा ही जाता है शांति धाम. குழந்தைகள் பரந்தாம வீட்டில் சாந்தியாக இருக்கிறீங்க, அதனால அந்த உலகத்துக்கே பேர் என்ன? சாந்தி தாமம். பாபா भी वहाँ रहते हैं, பாபாவும் அங்கே தான் வசிக்கிறார். பாப் தோ சதைவ பாவன், பாபாவோ எப்போதுமே தூய்மையானவராக இருக்கிறார். பாக்கி ஜோ பி மனுஷ்ய மாத்திர ஹே वो पुनर्जन्म ले अपवित्र बनते हैं. மற்ற ஆத்மாக்கள் எல்லாமே பிறப்பு இறப்பில் வந்து தூய்மையான ஆத்மாக்கள் தூய்மையற்ற நிலையை அடைகிறார்கள். பாபா குழந்தைகளுக்கு கூறுகிறார், குழந்தைகளே தன்னைத்தானே ஆத்மான்னு நினைங்க, நான் ஒரு ஆத்மா. மொழி கேட்கும்போது என்ன பண்ணணும்? இது நீங்கள் வீட்டில் போய் தனியாக பண்ணிக்கணுங்கிறது அடுத்த ஸ்டெப். மொழி கேட்கும்போது என்ன பண்ணணும்? பாபா சொல்கிறார் இல்லையா, ஆத்மான்னு நீங்கள் நினச்சிட்டிங்களா? நபர்குட்டியில் புள்ளியா பிரகாஷ்மா ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரம் போன்று இருக்கின்றேன். ஆத்மா जानती है परमपिता परमात्मा ஞான் का सागर है. ஆத்மாவும் அறிந்திருக்கிறது, பரம்பிதா பரமாத்மா ஞான கடலாகவும் சாந்தி கடலாகவும் இருக்கிறார். இது எல்லாமே அவருக்கு பாடக்கூடிய மகிமையாகும். அவர் அனைவருக்கும் தந்தையாகவும் சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளலாகவும் இருக்கிறார். सभी का बाप की वर्षी की हक जरूर लगता है. அனைவருக்குமே தன்னுடைய அப்பாவினுடைய ஆஸ்தியில் உரிமை இருக்கிறது. தந்தையிடமிருந்து என்ன ஆஸ்தி கிடைக்கிறது? பச்சி ஜான்தே हैं, குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். பாப் ஹி சொர்க்கா ரட்சியதா ஜரூர். பாபா எப்பேற்பட்டவர்? சொர்க்கத்தை படைக்கக்கூடிய படைப்பாளர். அப்போ கண்டிப்பாக எதை ஆஸ்தியை கொடுப்பாரு? எதை உருவாக்குனாரோ அதுதானே அவர் ஆஸ்தியை கொடுப்பாரு. அந்த ஆஸ்தியை எப்போ கொடுப்பாரு? நரகத்தில் கொடுப்பார். சொர்க்கத்தில் போய் உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்க முடியாது இல்லையா? அந்த சொர்க்கத்தின் ஆஸ்தியை பாபா இங்கே யாரெல்லாம் அவரை அப்பா என்று ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்கிறார். நரகத்தினுடைய ஆஸ்தியை கொடுத்தது யாரு? ராவணன். ராவணனை பார்த்துருக்கீங்களா? ராவணனை பற்றி தெரியுமா? ராவணனை பார்த்துருக்குறீங்களா?
இப்போ யாருக்குள்ளேயாவது திடீர்னு ஒரு கோபம் அப்படி பொங்கி வருது, வேகமாக உருவெடுக்குது. அப்போது அது ராவணனுடைய உருவம் தானே. கோபம் வரும்போது மனிதனுடைய முகம் மாறுது, பேச்சு மாறுது, பார்வை மாறுது, செயல் மாறுது, எல்லாமே மாறிடுது. ராவணன் உள்ளே வந்த உடனேயே எல்லாமே மாறிடுது. ஈசமேசப் நர்கவாசி ஹே. இன்று அனைவருமே இந்த நேரத்தில் நரகவாசிகள். ஜொரு வர்ஷா ராவன் சி மிலா. அப்போ இந்த ஆஸ்தி ராவணனிடமிருந்து தான் கிடைத்தது. நரகம் சொர்க்கம் ரெண்டுமே இருக்குது. ये कौन सुनते हैं? இதெல்லாம் யார் கேட்டுட்டு இருக்கிறா? ஆத்மா. அக்ஞான் கால் மே பி சப் குச் ஆத்மா கர்த்தி है. அஞ்ஞான உலகத்தில் வாழ்ந்த பொழுதும் எல்லாமே செய்தது யாரு? ஆத்மா தான். ஆனால் தேக அபிமானத்தின் காரணத்தினால நான் செய்கிறேன் அப்படி நம்ம நினச்சிருந்தோம். எல்லாமே சரீரம் என்று தான் நம்ம புரிந்திருந்தோம். இப்போ ஆத்மா இல்லாமல் இந்த சரீரம் கூட இயங்காது என்பதை தெரிஞ்சிட்ருக்குறோம். ஹமாரா ஸ்வதரம் சாந்த் ஹே. இப்போ அறிந்து கொண்டோம் நம்ம ஆத்மாவினுடைய சுய தர்மம் சாந்தி. ये भूल जाते हैं हम रहने वाले शांति धाम के हैं. நாம் சாந்தி தாமத்தில் வசித்தவர்கள் என்பதையும் மறந்துவிட்டோம். ये भी समझाना चाहिए. सच गंड ही फिर झूठ गंड बनता है. இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் புரிய வைக்க வேண்டும். சத்தியமாக இருந்த கண்டம்தான் ஒரு காலத்தில் இருந்தது, அதுதான் பிற்காலத்தில் பொய்யான கண்டமாக ஆகின்றது. பாரத் சச் கண்ட் தா ஃபிர் ராவன் ராஜ்ய சூட் கண்ட் பி பன்தா ஹே. பாரதம் சத்தியமான கண்டமாக இருந்தது, ராவண ராஜ்யம் வரும்பொழுது அதுவே பொய்யான கண்டமாக ஆகிவிடுகிறது. பாபா சொல்றார், மனிதர்கள் இந்த ஒரு விஷயத்தை கூட புரிஞ்சுக்காம இருக்கிறாங்க. ஏன் புரிஞ்சுக்க முடியல? இவ்வளவுதான விஷயம். ஏனென்றால் ஆத்மாவானது தமோ பிரதானமா இருக்கிறது. அதனால ஆத்மா தமோ பிரதானமா இருக்கிறதுனால புத்தி எப்படி இருக்கிறது? கல் புத்தியாக இருக்கிறது. ஆத்மாவினுடைய தமோ பிரதானத்தினுடைய தாக்கம் புத்திக்கு ஏற்படுது. புத்தி என்ன ஆயிடுறது? கல் புத்தி. எதை புரிஞ்சுக்கணுமோ, எது உண்மையானதோ அதை மனிதனால் புரிந்து கொள்ள முடியல. जिसने भारत को स्वर्ग बनाया, पूजी बनाया, उनको फिर पूजारी बन गाली देते हैं. யார் நம்மை பூஜைக்குரியவர்களாக ஆக்கினாரோ, யார் இந்த பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கினாரோ அவருக்கே நாம் பூஜாரி ஆயிட்டு நிந்தனை செய்ய ஆரம்பித்து விட்டோம். இஸ்மி கோய்கா தோஷம் நெய்ய. பாபா சொல்றார், இதில் யாருடைய குற்றமும் இல்லை. ஏன் அப்படி சொல்றார் பாபா? குழந்தைகள், நீங்கள் புரிஞ்சிட்ருக்கிறீங்க. இதுவும் பாபா உங்களுக்கு புரிய வைத்திருக்கிறார். இந்த டிராமாவானது எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது. நம்மளை ஆக்கினவரையே என்ன பண்ணிட்டோமா? மகிமா பாடுறதுக்கு பதிலாக மகிமைங்கிற பேரில் பாபாக்கு செய்யப்பட்டதெல்லாம் என்ன? நிந்தனை. கேசி பூஜிசி பூஜாரி பனி. நாம் எப்படி பூஜ்ய நிலையிலிருந்து பூஜாரியாக ஆனோம் இதையும் புரிந்து கொண்டிருக்கின்றோம். பாப் समझाते हैं. பாபா புரிய வைக்கிறார். आज से 5000 वर्ष के पहले भारत में आदि सनातन देवी देवता धर्म था. இன்றிலிருந்து 5000 வருடத்துக்கு முன்னால் இந்த பாரதத்தில் ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மம் இருந்தது. கல்கி பாத் ஹே. இது நேற்றைக்கான விஷயமாகும். 5000 வருஷத்தை பாபா என்ன சொல்கிறார்? நேற்று இருந்துச்சு, இன்னைக்கு இல்லை, அவ்வளோதான். பரந்து பில்குல் போலே ஹுயே ஹே. இப்படி இருந்த விஷயத்த முற்றிலுமே மனிதர்கள் மறந்து போயுள்ளார்கள். ये शास्त्र आदि सब भक्ति मार्ग के लिए बैठ बनाए हैं. இந்த சாஸ்திரம் எல்லாம் கூட எழுதப்பட்டது பக்தி மார்க்கத்தினுடையதாகும். சாஸ்திரங்களே பக்தி மார்க்கம் தானே தவிர அது ஞான மார்க்கத்தினுடையது அல்ல. ஞானம் அப்படின்னா அது என்ன பண்ணணும்? பலனை கொடுத்துரும். அதனால பாபா என்ன சொல்ல, ஞானம் என்பது வெளிச்சம். ஞான மார்க்கத்தினுடைய சாஸ்திரம் என்பது உருவாகுவது இல்லை. பாபி கல்ப கல்பாக்கர் பச்சோக்கு நாலேஜ் தேத்தே ஹே. பாபா வந்துதான் கல்பா குழந்தைகளுக்கு ஞானத்தை கொடுக்குறார். எதுக்காக கொடுக்குறார் அந்த ஞானத்தை? தேவதா பதவி பெறுவதற்காக கொடுக்குறார். பா படாய் படாட்டே ஹே. பாபா படிப்பிக்கிறார். இதைத்தான் ஞானம் சொல்கிறோம். இந்த ஞானமானது மறைந்து போய்விடும்.
சத்தியுகத்துல எந்த சாஸ்திரங்களும் கிடையாது. ஏன் கிடையாது? ஏனென்றால் ஞான மார்க்கத்தினுடைய பலனை 21 ஜென்மத்துக்கு நாம் அடைந்து விடுகிறோம். எதுவும் தேவை இருந்தால் தானே பக்தி பண்ணணும், கஷ்டம் இல்லை இல்லையா? அதனால பக்தி சாஸ்திரங்கிறது சத்தியத்துல உருவாகிறது இல்லை. இந்த உலகத்தினுடைய சுகத்தை சந்நியாசிகள் காக்கியின் எச்சலுக்கு சமமான சுகம் என்று கூறுகிறார்கள். எனவே இந்த உலகத்துல துக்கமே துக்கம் இருக்கிறது. இது துக்கதாமம் என்று சொல்றோம். கலியுகி பெலே துவாப்பர், கலியுகத்துக்கு முன்னால் என்ன இருந்தது? துவாப்பர் யுகம் இருந்தது. உஸ்குக்கு எங்கே செமி துக்கதாம், அதுக்கு பேரும் துக்கதாமம் தான். செமி துக்கதாமம். ஏக ஃபைனல் துக்கதாம். கலியுகம் என்பது ஃபைனலான துக்கதாமம். ஆத்மதான் 84 பிறப்புகள் எடுக்குது, கீழே இறங்கி வருகின்றது. பாப் சீடி சடா தேத்தே. கீழே இறங்கி வந்து கிடந்த ஆத்மாவை பாபா என்ன பண்றாரு? மேலே கொண்டு செல்கின்றார். क्योंकि चक्कर को फिरना जरूर है. ஏன்னா சக்கரம் சுத்திட்டு இருக்குது. நெய் துனியா தீ, புது உலகமானது இருந்தது. தேவி தேவதைகளுடைய ராஜ்யமும் இருந்தது. துக்கத்தினுடைய அடையாமல் இல்லாமல் இருந்தது. எனவே காட்டப்பட்டிருக்கிற துக்கம் இல்லாம இருந்ததுக்கு என்ன காட்டப்பட்டிருக்கு? ஆடு சிங்கமும் ஒரே ஓடையில் தண்ணீர் குடிக்கின்றன. அங்கே ஹிம்சிக்கான விஷயமே எதுவும் இல்லை. अहिंसा परमो देवी देवता धर्म कहा जाता है. அஹிம்சா பரமோ தரம், தேவி தேவதா தர்மம் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அஹிம்சி என்பது தேவதைகளுடைய பரம தர்மமாகும், மிக உயர்ந்த தர்மமாகும். இங்கே இருக்கிறதோ ஹிம்சியே ஹிம்சைதான். முதல் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஹிம்சி எது? காம விகாரத்துக்கு அடிமையாகுவதுதான் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய இம்சையாகும். சத்தியுகத்துல இந்த காம விகாரம் என்பதே கிடையாது. உனோக்கி மெய்மா காத்தே ஹே, லக்ஷ்மி நாராயணுக்கு மெய்மா காத்தே ஹே. அங்கு வாழ்ந்தவர்களுடைய மகிமை பாடப்படுகிறது. லக்ஷ்மி நாராயணருக்கு கூட மகிமை பாடப்படுகிறது. சம்பூர்ண நிர்விகாரி. இக்கலியுக ஐரன் ஏஜ்ட் வேர்ல்டு, இது கலியுகம் இரும்புக்கு சமமான உலகமாகும். இன்கோ कोई கோல்டன் ஏஜ் கேன சகே. இந்த கலியுகத்தை யாரும் கோல்டன் ஏஜ் என்று சொல்ல முடியாது. டிராமாவே அப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது. சத்தியுகத்துக்கு பேர் என்ன? சிவாலயம். வஹா சப் பவன் ஜினுக்கு சித்திர பிய. அங்கே எல்லோருமே பாவனமானவர்கள், அவர்களுடைய சித்திரங்களும் இருக்கின்றது. சிவாலய பன்னானி வாலா சிவ பாபா கா பி சித்திர ஹே. பாவனமாக வாழ்ந்த தேவதைகளுடைய சித்திரங்களும் இருக்கின்றது. சிவாலயத்தை உருவாக்கிய சிவ பாபாவுடைய சித்திரங்களும் இருக்கின்றது. ஆனா என்ன சித்திரம் இருக்கு? ஆனா பாபா என்ன சொல்றார்? பக்தி மார்க்கத்துல நிறைய எனக்கு பேர் வச்சுட்டீங்க. உண்மையிலே பார்க்க போனால் என்னுடைய பெயர் ஒன்றுதான். என்ன பெயர்? அவருடைய பெயர் சிவன் என்பதாகும். பாப்கு அப்னா ஷரீர் தோ நீ, பாபாக்கு என்று தனி சரீரம் கிடையாது. खुद कहते हैं, स्वयं बाबा கூறுகிறார், मुझे अपना परिचय देने व रचना के आदि मंत्र अंत का ज्ञान सुनाने आना पड़ता है. என்ன சொல்றார் பாபா? நான் என்னோட அறிமுகத்தை கொடுப்பதற்காகவும் படைப்பினுடைய ஆதி மத்திய அந்திமத்தின் ஞானத்தை கூறுவதற்காகவும் வர வேண்டியதாக இருக்கிறது. मुझे अगर तुम्हारी सर्विस करनी होती है, நான் வந்ததான் உங்களுக்கு சேவை செய்ய வேண்டியதாகவும் இருக்கிறது. என்னை நீங்க பத்தித்த பாவனனே வாங்க என்று அழைத்தீர்கள். ஆனா இங்க கூப்பிட்டீங்க, ஆனா சத்தியத்துல நீங்க அழைப்பது கிடையாது. ஈசமே சப் புலாத்தே ஹே. இன்றைய உலகத்துல எல்லாருமே கூப்பிடுறாங்க. ஏனென்றால் விநாசமானது எதிரில் இருக்கின்றது. பாரத்வாசி ஜான்தே வஹி மகாபாரத் லடாயி ஹே. பாரதவாசிகளுக்கும் தெரியும் இது அதே மகாபாரத யுத்தமாகும். फिर आदि सनातन देवी देवता धर्म की स्थापना होती है. யுத்தம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் என்ன நடக்கும்? ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினுடைய ஸ்தாபனை என்பது நடைபெறும். பாபா சொல்றார், நான் உங்களை ராஜாவுக்கெல்லாம் ராஜாக்கிறேன்.
आजकल महाराजा पासा आदि नहीं है. இன்றைக்கு மகாராஜாவும் இல்லை, ராஜாவும் இல்லை. இப்போ பிரஜைகளே ராஜ்யம் செய்யக்கூடிய ராஜ்யமாக இருக்கிறது. குழந்தைகளுக்கு புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க? பாரதம் செல்வ செழிப்பான பாரதமாக இருந்தது. வைடூரியங்களால் பதிக்கப்பட்ட மாளிகை இருந்தது. நெய் துனியாத்தி நெய் ஹி புராணி பனி ஹே. புது உலகமானது இருந்தது, புது உலகமே பழைய உலகமாக ஆகின்றது சொல்றார் பாபா. புதுசுதான் பழசாகுதுன்னு சொல்லிட்டேன்னு சொல்றார். எப்படி பழசாச்சு? ஒவ்வொரு பொருளும் புதுசிலிருந்து பழசாகத்தான் செய்யும். உதாரணம் சொல்றாங்க பாபா. எப்படி வீடு கட்டுறீங்க? ஃபஸ்ட்டு வீடு கட்டி தரப்புழா பண்ணும்போது என்ன சொல்ற? புது வீடு. கடைசியில் அந்த வீடு என்ன ஆயிடுது? கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டுகள் போக 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 அது பழசாயிடுது. காஜே நையா ஏ ஆதா போறானா? ஃபஸ்ட்டு புதுசுன்னு சொல்லுவோம், இது அப்புறம் என்ன சொல்லுவோம்? இது பாதி பழசு சொல்லுவோம், எல்லாமே இது ரொம்ப பழசுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சிருஷ்டிக்கும் கூட அந்த நிலை என்பது உண்டு. புது உலகமாக இருந்த உலகம் கொஞ்சமாக மாறி இன்றைக்கு ரொம்ப 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 பழைய உலகமாக ஆகிவிட்டது. ஒவ்வொரு பொருளும் சத்தோ நிலையிலிருந்து தோமோ நிலையை அடைந்து தான் ஆகும். பகவான் வாட்ச் என்ன? இது பகவானுடைய மகா வாக்கியம் இல்லையா? பகவான் மானா பகவான் கேட்குறார். பகவான் என்ன? பகவான்னா பகவான் தான். பகவான் கிஸ்கோ கஹா ஜாத்தா ஹை ஏ நீ ஜான்தே ஹை. பகவான் என்று யாரை சொல்லப்படுகிறது இது கூட மனிதர்களுக்கு தெரியாது. இங்கே ராஜா ராணியும் இல்லை இந்த உலகத்தில். யார் இருக்காங்க அப்போ ராஜா ராணி இல்லாமல்? இங்கே இருக்கிறதோ பிரசிடெண்ட், பிரைம் மினிஸ்டர்லாம் இருக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டருக்கு கீழே நிறைய மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் சத்தியுகம் அப்படி கிடையாது. சத்தியுகத்தில் எப்படி ராஜா ராணியோ அப்படி தான் அந்த ராஜ்யமும் இருக்கும். சத்தியுகத்தில் யார் எஜமானராக இருக்காங்க? விஸ்வ மகாராஜன் மகாராணியாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு மினிஸ்டர்லாம் கிடையாது, ஆலோசகர் கிடையாது, மந்திரி பதவி கிடையாது, அவசியம் இல்லை. ஒரு மந்திரி இருந்து எஜமானனுக்கு இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் கலந்து ஆலோசிக்கணுங்கிற அவசியமும் இல்லை. ஏன் இல்லை? ரொம்ப அழகான விஷயம் தான், நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இப்போ சங்கம் யுகத்தில் சிவபாபாட்டேந்து சக்தி அடைந்து அந்த பதவியை அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் பாபா அப்படி ஒரு உயர்ந்த வழியை நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த உயர்ந்த வழிப்படி நடந்து அவங்க உயர்ந்த பதவியை அடைஞ்சிருக்கிறாங்க. அந்த உயர்ந்த வழி இப்போ நமக்கு பாபா கொடுக்குற அந்த உயர்ந்த வழியினுடைய சக்தி அங்கே உயர்ந்த வழிப்படியே நடக்கக்கூடியவர்களை ஆக்கிடுது. அதான உண்மை. அதனால யாருக்கும் எந்த டைரக்ஷன்ஸ் டிஸ்கஷன் பண்ணி செய்யணுங்கிற அவசியம் இருக்காது. இவங்க யார்கிட்டையும் போய் ஆலோசனை கேட்கணுங்கிற அவசியம் இருக்காது. ஏன்னா புத்தியினுடைய பலம் உயர்ந்த பலமாக இருக்கிறது, தங்க புத்தியாக இருக்கிறது. அதனால் அங்கே மந்திரி பதவி கிடையாது. மந்திரிகளெல்லாம் எப்போ தேவைப்படுறாங்க? எப்போ வாம மார்க்கத்திற்கு சென்றார்களோ மனித ஆத்மாக்கள், 5 விகாரங்களுக்கு எப்போ அடிமையானார்களோ அப்போ புத்தியினுடைய சக்தி குறைந்து விடுகிறது, புத்திசாலித்தனம் குறைந்து விடுகிறது. அப்போதான் மந்திரிலாம் தேவைப்படுறாங்க. அப்போ நம்ம என்ன யோசிச்சு பார்க்கணும்? பாபா கொடுக்குற ஸ்ரீமத் நம்முடைய வாழ்க்கையை சிரேஷ்டமாக்குது, புத்தியை சிரேஷ்டமாக்குது. ஜென்மத்துக்கு சிரேஷ்டமாகவே இருக்கிறோம். நல்ல வழிப்படியே நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நல்ல படி நடங்கன்னு யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த வழி என்ன பண்ணுது? அப்படிப்பட்ட பலனை கொடுத்துருது. மூல பாத்தே விகார்க்கு முக்கியமான விஷயம் எது? விகாரம். தேக அபிமானத்தின் மூலமாகத்தான் விகாரங்கள் என்பது உற்பத்தி ஆகின்றன. அதுலேயும் நம்பர் 1 இருக்கக்கூடிய விகாரம் எது? காம விகாரம். பாபா சொல்றார், இந்த காம விகாரத்தின் மீது நீங்கள் வெற்றி பெற வேண்டும். बाप ने बहुत बार समझाया है, अपनी को आत्मा समझो. பாபா அநேக தடவை புரிய வைத்திருக்கிறார், தன்னை தானே ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். எத்தனை முறை பாபா சொல்லிட்டார்? பாபா சொல்லும் போதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். கேட்கும் போதே அந்த ஃபீலிங்ஸ், அந்த உணர்வை நம்ம கொண்டு வந்தாலே அதுவே ஒரு பயிற்சி தான்.
நல்ல சன்ஸ்காரமோ கெட்ட சன்ஸ்காரமோ எல்லாமே இருக்கிறது எங்கே? ஆத்மால தான். யாய் கர்மோக்கு கூட்டினா ஒத்தாகே. இங்கேதான் நாம் செய்யப்பட்ட கர்மாவை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது. சத்தியுகத்தில் அனுபவிக்க போறதில்ல. ஏன் அப்படின்னா அது என்ன? சத்தியுகம் என்பது என்ன? சுகதாமம். சுகதாமத்தில் துக்கம் எங்கிருந்து வரும்? பாபா कर तुम बच्चों को सुखधाम शांतिधाम वासी बनाते हैं. பாபா வந்து தான் நம்ம குழந்தைகளை சுகதாம வாசிகளா சாந்திதாம வாசிகளா ஆக்குகிறார். பாபா டைரக்ட் ஆத்மா से बात करते हैं. பாபா நேரடியாக ஆத்மாக்களோடு பேசிட்டு இருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம் நம்ம ஆத்மாக்களுக்கு. நம்ம ஆத்மாவோட பரமாத்மா வந்து பேசிட்டு இருக்கிறார். सबको कहती हैं आत्मनिक्षी बुद्धि हो बैठो. பகவான் என்ன சொல்றார்? எல்லோருக்குமே நான் ஆத்மான்னு மனசுல உறுதி பண்ணிட்டு உட்காருங்க. அந்த நிச்சயத்தை கொண்டு வந்து உட்காருங்க. நான் அந்த தேகம் கிடையாதுன்னு எப்போ புரியும்? நான் ஆத்மா என்ற அந்த நிச்சயத்தை கொண்டு வரும்போது தான். தேக அபிமான் சோடோ. தேக அபிமானத்தை விட்டுடுங்க. தேக அபிமானத்தை விட்டா என்னாகும்? சங்கம யுகத்தினுடைய மகத்துவம் அப்பதான் புரிய வரும். கலியுகத்திலிருந்து ஈஸியா விடுபட்டுடலாம். தேக விநாசி ஹே தும் ஆத்மா அவிநாசியோ. இந்த தேகமோ அழியக்கூடியது, நம் ஆத்மாவோ அழிவற்றவர்கள். பாபா சொல்றார், அப் தும் பச்சி சமஸ்தியோ பக்தி அலக. நாம் புரிஞ்சிட்டு இருக்கிறோம். பக்தி என்பது தனிப்பட்டது, ஞானம் என்பது தனிப்பட்டது. ஞானத்தின் மூலமா சத்கதி கிடைக்கின்றது. பக்தி கா சுக் அல்ப காலக்கிலேயே. பக்தினால் பெறப்பட்ட சுகம் அல்ப காலத்திற்கானதாகும். கியூக்கி பாபாத்மா பன் ஜாத்தே ஹே. என இங்கேதான் பாவ ஆத்மாக்களாக நாம் ஆகிவிடுகிறோம். விகாரத்துக்கு போறதுனால ஆத்மா என்ன ஆயிடுது? பாவம் செய்யக்கூடிய ஆத்மாவாயிடுது. आधा कल्प के लिए बेहद का वर्षा मिला वो पूरा हो गया. அரை கல்பத்திற்கு உங்களுக்கு எல்லையற்ற ஆஸ்தி கிடைச்சது. அந்த ஆஸ்தி என்ன ஆயிடுது? துவாபரிகா வரும்போது முடிஞ்சு போயிடுது. இப்போ மீண்டும் பாபா கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். ஜிஸ்மி பவித்திரதா சுக்கு சாந்தி சப் மில் ஜாத்திய. பாபா கொடுக்கக்கூடிய ஆஸ்தியில என்னெல்லாம் இருக்கு? சொத்துனா அந்த சொத்துல என்னெல்லாம் இருக்கும்? வீடு இருக்கும், நிலம் இருக்கும், ஆபரணங்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி பாபா கொடுக்கக்கூடிய ஆஸ்தியில் என்ன இருக்கு? தூய்மை, சுகம், சாந்தி அனைத்துமே கிடைத்து விடுகிறது. குழந்தைகளே, இதை நீங்க தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. இந்த பழைய உலகம் சுடுகாடாக ஆகிவிடும். இந்த சுடுகாட்டிலிருந்து உங்க மனசை எடுத்துட்டு பரிஸ்தான். பரிஸ்தானா என்ன? சொர்க்கம். சொர்க்கத்துல உங்களுடைய மனசை ஈடுபடுத்துங்க. இந்த சுடுகாட்டில் போய் பற்று வச்சிருப்பீங்களா? எப்படி லௌகிக்க தந்தை புது வீடு கட்டுறாருன்னா குழந்தைங்களுடைய புத்தி மனசுல எங்க இருக்கும்? எங்க அப்பா புது வீடு கட்டுறாரு, பழசுல இருந்து மனசு போயிடும் இல்லையா? அந்த மாதிரி சொல்றாரு பாபா. ஆஃபீஸ் மே பேட்டா ஹோகா தோ பி புத்தி நயா மக்கான் மே ஹோகி. வீடு கட்டுற அப்பா ஆஃபீஸில் உட்காந்துருந்தா கூட அப்பாவுக்கு புத்தி எங்கே இருக்குமா? புது வீட்டில் தான் இருக்கும். புது வீடு கட்டி முடித்தாலும் எங்கே இருக்கும்? அப்பா புது வீடை கட்டிட்டோம். அதெல்லாம் எல்லைக்கு உட்பட்ட விஷயம். பழசில் போகாதில்ல மனசு. புதுசு ரெடி பண்ண பிறகு பழசில் மனசு போகாது இல்லையா? அந்த மாதிரி சொல்கிறார் பாபா. உங்களுக்கு நான் புது சொர்க்கத்தை உருவாக்கிட்டு இருக்கிறேன். இந்த நரகத்திலேருந்து உங்கள் மனசை எடுத்துருங்க. எல்லையற்ற பாபா புது உலகமாகிய சொர்க்கத்தை படைத்து கொண்டிருக்கிறார். பாபா என்ன சொல்றார்? குழந்தைகளே, இந்த பழைய உலகத்திலிருந்து சம்பந்தங்களை நீங்க என்ன பண்ணுங்க? கட் பண்ணுங்க, துண்டித்து ஒரு பாபாவாகி என்னிடம் உங்களுடைய சம்பந்தங்களை இணையுங்கள். நான் உங்களுக்காக சொர்க்கமாகிய புது உலகத்தை நிலைநாட்டுகிறேன். இந்த பழைய உலகம் இந்த ருத்ர ஞான யஜ்யத்துல ஸ்வாகா ஆகிவிடும். ஏன்னா இந்த பழைய மரம், உலக மரம் தமோ பிரதானமாகவும் இத்து போன நிலையும் அடைந்து விட்டது. பாபா புரிய வைக்கிறார். ஏ நெய் துனியாக்கி பாத்தே. நான் சொல்லக்கூடியது எல்லாமே புது உலகத்திற்கான விஷயங்களாகும். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் யார் கேட்குறாங்களோ அவங்க என்ன ஆயிடுவாங்க? புது உலகம் போவதற்கு தயாராகிடுவாங்க, தகுதி உடையவர் ஆயிடுவாங்க.
जैसे मनुष्य बीमार में भी होपलेस हो जाते हैं ना, பாபா சொல்றார் எப்படி மனிதர்களுக்கு நோய் வந்துச்சுன்னா சில நோயாளி ஹோப்லெஸ் கேஸ் ஆகிடுறாங்க, காப்பாற்ற முடியாது, ஹோப்லெஸ் கேஸ் ஆகிடுறாங்க. அந்த மாதிரி பாபா என்ன சொல்றார், உலகத்தினுடைய நிலை எப்படி இருக்குது, இதை காப்பாற்றிலாம் சரியெல்லாம் பண்ண முடியாது, புதுசாக தான் ரெடி பண்ணணும். இந்த உலகமும் ஹோப்லெஸ் ஸ்டேஜில் இருக்கிறது, இது சுடுகாடாயிடும். ஹோப்லெஸ் கேஸாக இருக்கிறவங்க என்ன ஆகிடுறாங்க, இறந்து போயிடுறாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த உலகமும் ஹோப்லெஸ்ஸாக இருக்குது, இது என்ன ஆகிடும், சுடுகாடாயிடும். இந்த சுடுகாட்டை போய் எதுக்கு நினைக்கிறீங்க? சுடுகாட்டை போய் நினச்சா துக்கம் தானே வரும். ஏன்னா சுடுகாட்டில் இருக்கிறதுல யார்? பிணங்கள். ஈஹே பெஹத் கா சந்நியாஸ், இங்கே நாம் செய்யக்கூடியதோ எல்லைக்கு அப்பாற்பட்ட சந்நியாசமாகும். எல்லைக்குட்பட்ட சன்னியாசிகள், கடையோகி சன்னியாசிகள் வீடு வாசலை மட்டும்தான் விட்டுட்டு போகிறாங்க. நீங்கள் பழைய உலகத்தையே சந்நியாசம் பண்ணுறீங்க. எவ்வளோ பெரிய சந்நியாசம் பாருங்கள். அவங்க வீடை மட்டும்தான் விட்டுட்டு போகிறாங்க, நீங்கள் உலகத்தையே மறக்கிறீங்க. பாப் கேத்தே ஹேன் ஹம் தோ ஒபீடியன்ட் சர்வெண்ட் ஹோ. பாபா சொல்கிறார், நான் ஒபீடியன்ட் சர்வெண்ட்டாக இருக்கிறேன். மே பச்சோ கி சர்வீஸ் மே ஆயா ஹோ. நான் குழந்தைகளுக்கு சேவை செய்வதற்காக வந்திருக்கின்றேன். நீங்கள் என்னை கூப்பிட்டீங்க பாபா, நாங்கள் பத்தித்தாயிட்டோம் பாபா, நீங்கள் எங்களை பாவனமான உலகத்துக்கு கூட்டிகிட்டு போங்க பாபா. நிமந்திரன் தேக்கோ கேசை தேத்தே ஹே. பத்தித்தமான உலகத்தில் பத்தித்தமான சரீரத்தில் வாங்கன்னு சொல்லி தான் என்னை கூப்பிட்டீங்க. நீங்கள் கொடுத்த அழைப்பு பாருங்கள் எப்படி இருக்கு. பத்தித்த உலகத்தில் என்னை கூப்பிடுறீங்கன்னா அர்த்தம் அப்படி தானே. இங்கே என்ன நீங்கள் எனக்கு என்ன புதுசாக வச்சுருக்கிறீங்க? எதுவும் உலகமும் பழசு, நான் வரக்கூடிய சரீரமும் பழசு. எனக்கு அழைப்பு பாருங்கள் எப்படி கொடுத்துருக்குறீங்க. உங்களை பத்தித்தமாக்கினது ராவணன், அதனால தான் ராவணனை எரிக்கப்படுகிறது. ராவணன் எப்பேற்பட்டது? கடுமையான எதிரி. ஜப்சி ராவன் ஆயா தும்கு ஆதி மத்திய அந்த துக்கம் மிலா. எதிரி இருக்கிற இடத்துலலாம் இன்னல்கள் இருக்கும் இல்லையா, எதிர்ப்புகள் இருக்கும். எப்போ இந்த எதிரி உங்களிடம் வந்ததோ அப்போ உங்களுக்கு ஆதி மத்திய எல்லா காலமும் கிடைச்சது என்ன? துக்கம்தான் கிடைத்தது. விஷக்கடல்ல மூழ்கி மூழ்கி எந்திரிச்சிட்டு இருந்தீங்க. இப்போ பாபா சொல்றார், என்ன சொல்றார்? விஷத்தை விட்டுட்டு, எந்த விஷத்தை? விகாரம் என்ற விஷத்தை விட்டுட்டு ஞான அமிர்தத்தை பருகுங்கள், தேவதை ஆயிடுவீங்க. பாபா சொல்றார், आधा कल्प रावण राज्य में तुम विकारों के कारण कितने दुखी बन गए हो. अरे கல்பம் ராவண ராஜ்யத்தில் இருந்த காரணத்தினால, விகாரத்தின் காரணத்தினால நீங்க எவ்வளவு துக்கமுடையவர்களாக ஆகிவிட்டீர்கள். இத்தனை மத்துவாலி பன் ஜாத்தே து காலி பெட் தேத்தே ஓ. எத்தனை வழிமுறைகளை கொடுக்கக்கூடியவர்கள் உருவாயிட்டாங்க. ஆனா எல்லாரும் எனக்கு செய்யப்பட்டது என்ன? நிந்தனை தான். गाली भी इतनी देते हो, कमाल करते हो, जो तुमको पावन विश्व का मालिक बनाते. நிந்தனை பாபாக்கு அப்படி செய்கிறீங்க. நிந்தனை பண்ணுறதுல கூட பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யார் உங்களை உலகத்துக்கே அதிபதி ஆக்குனாரு அவரை போய் உட்காந்து நிந்தனை பண்ணிட்டு இருக்கிறீங்க. எல்லாரை விட அதிகமாக திட்டினது யாரை திட்டினீங்கன்னு சொல்கிறார் பாபா. என்னை தான் அதிகமாக திட்டி வச்சிருக்கிறீங்க. உங்களை யாராவது திட்டினா சும்மா விடுவீங்களா? என்னை எப்படி திட்டாங்க மனசுக்குள்ளே அது சிந்தனை ஓடிட்டே இருக்குது இல்லையா? பாபா சொல்றார், எனக்கு ஃபுல்லாக நீங்கள் நிந்தனை பண்ணியிருக்கிறீங்க. என்னை சர்வ வியாபி சொன்னதே நிந்தனை தான். சரி விடுங்க, இதெல்லாம் ட்ராமா. ஏன்னா என்னெல்லாம் சொன்னீங்களோ, என்ன சொல்கிறார் பாபா, திட்டினீங்களோ புகழ் பாடினீங்களோ என்ன பண்ணீங்களோ எல்லாமே என்ன ட்ராமா, விடுங்க. தும்கோ ஹசிமே சம்ஜாத்தே ஹே. சொல்லிட்டு என்ன சொல்கிறார் பாபா, ஒரு தமாஷுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. ட்ராமாவில் இருக்கிறதானே நடக்கும். திட்டிட்டீங்கன்னு ஒரு தமாசுக்கு சொல்கிறேன்னு சொல்கிறார் பாபா. பாயிண்ட்டுக்கு வாங்க போகலான்ட்டு இருப்போம். ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரம் எடுக்கிறது. ட்ராமா அனுசாரமா பாபா வந்து தான் தலைகீழாக இருந்தவர்களை நேராக்குறார். தலைப்பு இன்னைக்கு அதானே கேட்டோம். என்ன கேட்டோம்? தலைப்பு என்ன சொன்னார் பாபா? இப்போ நீங்கள் நேராகிடுங்கன்னு சொன்னார். எது நேராகிறது? தன்னை ஆத்மான்னு உணர்ந்து புரிஞ்சு வாழறது தான் நேரான வாழ்க்கை, சரியான வாழ்க்கை.
நான் தேகம் நினைச்சு வாழ்ந்தது எல்லாமே தலைகீழாக இருக்கப்பட்ட வாழ்க்கை. இனிமையான குழந்தைகளுக்கு பாபா கூறுகிறார், என் உல்ட்டி ஹோக்கர் நை போயிட்டோ, இங்கே என் முன்னால் உட்காந்துருக்கீங்க இல்லையா, இங்கே தலைகீழெல்லாம் உட்காராதீங்க. நேராக நிமிர்ந்து உட்காந்துட்டீங்களா? நேராக நிமிர்ந்து உட்காரதுன்னா என்ன? ஆத்ம உணர்வு. பாபா, அந்த சரீரத்தில் நான் ஆத்மா இருக்கிறேன், அந்த ஆத்ம சிந்தனை. அப்போதான் அர்த்தம் என்ன, நீங்கள் நேராக உட்காந்துருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போது அல்லாஹ் கிடைச்சிட்டாரு, அதனால எப்படி இருக்கணும்? நான் கிடைக்காத வரைக்கும், என்னை பற்றி உங்களுக்கு தெரியாத வரைக்கும் நீங்கள் தலைகீழ தான் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. நீங்கள் தலைகீழ இருந்ததே யாருக்கும் தெரியாது. நான் வந்து பார்த்தா எல்லாம் தலைகீழ இருந்துட்டீங்க. அதனால் பாபா என்ன பண்ணிட்டார்? தலைகீழ இருந்தவங்கள நேராக உட்கார வச்சுட்டார். இந்த ஞானத்தை பாபா தான் நமக்கு சொல்கிறார். பக்தினா பக்தி தான், ஞானம் அப்படின்னா ஞானந்தான். பக்தி என்பது முற்றிலும் தனிப்பட்டது. கெதிக்கு தலாப்ப ஜஹா ஸ்நான் கர்னேசி பரியா பன் ஜாத்தியே. ஒரு குலம் இருப்பதாகவும் அந்த குலத்தில் போய் நீராடி வரக்கூடியவர்கள் அதில் முங்கி எழுந்தாலே அவர்கள் பரி தேவதி ஆகி விடுகிறார்கள் என்று சொல்கிறாங்க. ஃபிர் கே தேத்தி பார்வதிக்கு ஒமர் கதா சொன்னாய். அப்புறம் என்ன சொல்லியிருக்கிறாங்களா? பார்வதிக்கு அமர கதை சொல்லப்பட்டது என்றும் கதை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பாபா என்ன சொல்றார்? நீங்கள் இப்போ கேட்டுக்கொண்டிருப்பது அமர கதை. சிர்ஃப் ஏக் பார்வதிக்கோ அமர் கதா சொன்னாயே கியா? நான் ஒரு பார்வதிக்கு மட்டும் உட்காந்து அமர கதை சொன்னேனா? இல்லை, நீங்கள் ஆத்மாக்கள் அனைவருமே பார்வதிகள். சிவன் இப்போ வந்து அமர கதையை சொல்லிட்டு இருக்கிறாரு. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம். அமர்லோகே சத்யுக. அமரலோகம் என்று எதை சொல்கிறோம்? சத்தியுகத்தை சொல்கிறோம். மரணலோகம் என்று எதை சொல்கிறோம்? கலியுகத்தை சொல்கிறோம். இது முட்கள் இருந்த காடு என்று சொல்லப்படுகிறது. இந்த காட்டில் பாபா பற்றி யாருக்கும் தெரியாது. காட்டில் போய் கடவுளை எப்படி தேட முடியும்? அதான் காடுன்ட்டார் பாபா. காட்டுக்குள்ளே போய் கடவுளை எப்படி தேட முடியும்? சொல்கிறாங்களா, பரம்பிதா, பரமாத்மா, ஹே பகவான். பகவானோட பேரெல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் பகவான் யாரு தெரியாது. என்னை யாரு தெரிஞ்சுட்டு என் பேரை சொன்னீங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்கும் இல்லையா? தும்கு பாப்னி ஆக்கர் சுல்டா பண்ணாயா. பாபா வந்து தான் உங்களை நேராக்கி இருக்கார். பகவான் கோ அல்லாஹ் கஹா ஜாத்தா ஹே. பகவானை தான் அல்லாஹ் என்று சொல்லப்படுகிறது. பகவான் என்பவர் ஒருவர் தான். தும் சப் பிரதர்ஸ் ஹோ. அடுத்து என்ன சொல்றார் பாபா? நீங்கள் அனைவருமே யாரு? சகோதரர்கள். ஆஸ்தியானது தந்தையிடமிருந்து தான் கிடைக்கும். மனிதர்கள் காரில் இருக்கின்றார்கள். அசுர சம்பிரதாயம் இல்லையா? இந்த கலியுகத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்களா? இது சின்ன குழந்தை. கலியுகம் இப்போதான் பிறந்து வளர்ந்துட்டுருக்குது, தவழ்ந்துட்டுருக்குது. அவ்வளவு சின்ன குழந்தை அப்படின்னு கலியுகத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய வருஷம் இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளவு அஞ்ஞானம் என்ற கார் இருளில் மனிதர்கள் தூங்கிட்டு இருக்காங்க. என்ன நேரம் நடக்குதுன்னு கூட தெரியலையே. கலியுகம் முடிய போகக்கூடிய இருளாக இருக்குது. அதுக்கு வயசாயிடுச்சு. இப்போவோ அப்போவோங்கிற நிலைமையில் இருக்குது. வயசானவங்க கூட எப்படி இருப்பாங்க? ரொம்ப வயசாயிடுச்சுன்னா இப்போவோ அப்போவோங்கிற நிலையில் இருப்பாங்க. அந்த மாதிரி பாபா என்ன சொல்றார்? கலியுகம் சின்ன குழந்தை இல்லை, அதுக்கு வயசாயிடுச்சு. சோஜரமே துக்கமே ஒத்தா. இப்போ இந்த சிருஷ்டியில வெளிச்சம் என்பது ஏற்பட்டு விடுகிறது. அப்போ துக்கம் என்பது இருக்காது. இருட்டில் தான், இருளில், இரவில் தான் துக்கம் ஏற்படுகிறது. ஒவ்வொரு மனித ஆத்மாவுக்கும் நீங்க பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். எப்படி கொடுக்கணும்? எல்லோருக்குமே 2 அப்பா கண்டிப்பா இருக்காங்க. எல்லைக்குட்பட்ட அப்பா எல்லைக்குட்பட்ட சுகத்தை கொடுக்கிறார். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை எல்லையற்ற சுகத்தை கொடுக்கிறார். சிவராத்திரி கொண்டாடப்படுது ஏனென்றால் பாபா கண்டிப்பா சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறாரு. இப்போ இருக்கிறது தமோ பிரதானமான உலகம், நரகம். பாபா சொல்றார், டிராமா அனுசாரமா அக்யூரட்டாக நான் என்னுடைய பாட்டை நான் ப்ளே பண்றேன். மேத்தோகும் நிராகார். நான் இருப்பதோ நிராகாரமாக இருக்கின்றேன். எனக்கு அவசியம் பேசுறதுக்கு வாய் வேணும். நான் காலை வாகனத்தினுடைய வாயெல்லாம் பயன்படுத்துவதில்லை. நான் இவருடைய சரீரத்தினுடைய வாயை பயன்படுத்துகிறேன்.
இவருடைய அநேக ஜென்மத்தினுடைய கடைசி ஜென்மத்தில் வானப்பிரஸ்த நிலைக்கு வரும்பொழுது நான் இவருக்குள் பிரவேசிக்கின்றேன். இவருக்கே இவருடைய ஜென்ம பிறப்பிறப்புகளை பற்றி தெரியாது, நான் வந்து தான் எல்லாமே சொல்லியிருக்கேன்னு சொல்கிறார் பாபா. நல்லது. मीठी मीठी सिकलते बच्चों पर माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणा के लिए मुख्य सर நடைமுறைப்படுத்துவதற்கான முக்கியமான பாயிண்ட். जैसे बाप डायरेक्ट आत्मा से बात करते हैं, எப்படி பாபா டைரக்டாக ஆத்மாக்களோடு பேசுகிறார். ऐसे स्वयं को आत्मा निश्चय करना है. அதே போல தன்னைத்தானே நீங்க ஆத்மா என்று நிச்சயம் செய்ய வேண்டும். இஸ் கப்ரிஸ்தான் சி மமத்துவ நிகால் தேனா है. இந்த சுடுகாட்டிலிருந்து உங்களுடைய பற்றை நீக்கிவிட வேண்டும். ऐसी संस्कार धारण करनी है जो कभी कर्म कूटने न पड़े. ஒருபொழுதும் கர்மாவை அனுபவிக்க கூடாது. அந்த மாதிரி சன்ஸ்காரத்தை இப்போ தாரணை பண்ணுங்க. அப்படின்னா எந்த பாப்ப கர்மா செய்யக்கூடாது. பாப்ப கர்மா செஞ்சுட்டே இருந்தா என்ன ஆகும், அதை அனுபவிக்கக்கூடிய ஸ்டேஜும் இருந்துகிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட், जैसे बाप ड्रामा पर अटल होने के कारण किसी का दोष नहीं देते. எப்படி பாபா ட்ராமா அப்படிங்கிற விஷயத்தில் அவர் எப்படி இருக்காரு, உறுதியாக இருக்கிறாரு. இதெல்லாமே ட்ராமாவில் இருக்குது, அதான் நடக்குது, அதில் பாபா உறுதியாக இருக்கிறார். அது யாரையுமே பாபா குற்றம் சொல்வதில்லை. गाली देने वाले अपकारियों पर भी उपकार करते हैं. நிந்தனை செய்தவர்களுக்கு கூட பாபா, அபகாரம் செய்தவர்களுக்கு கூட பாபா உபகாரம் செய்கிறார். அதே போல பாபாவிற்கு சமான் ஆக வேண்டும். இந்த டிராமாவில் யாருடைய குற்றமும் இல்லை. இந்த டிராமா மிகவும் துல்லியமாக, சரியாக, அக்யூரேட்டாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. वरदानम हर कदम में वरदाता से वरदान प्राप्त कर मेहनत से मुक्त रहने वाले अधिकारी आत्मा भव. ஒவ்வொரு அடியிலும் வரதாதாவிடமிருந்து வரதானத்தை பெற்று உழைப்பிலிருந்து விடுபட்டிருக்கக்கூடிய, முக்தி அடைஞ்சணும். உழைப்புனா என்னன்னே தெரியக்கூடாது. அப்படி உழைப்பிலிருந்து முக்தி பெற்றிருக்கக்கூடிய அதிகாரி ஆத்மா ஆகுங்கள். அழகான வரதானம். जो है ही वरदाता के बच्चे उनको हर कदम में वरदाता से वरदान स्वतः ही मिलते हैं. நாம் யாரு? வருதாத்தாவுடைய குழந்தைகள். வருதாத்தாவுடைய குழந்தைகளுக்கு ஒவ்வொரு அடியிலையும் வருதாத்தாவிடமிருந்து தானாகவே வரதானம் கிடைத்து விடுகிறது. வரதான் ஹி உன்கி பால்னா ஹே. வரதானம் கிடைப்பதுதான் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாலனையாகும். வரதானோ கி பால்னாசி பல்தே ஹே. வரதானங்களுடைய பாலனை மூலமாகவே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். बिना मेहनत के इतनी श्रेष्ठ प्राप्तियां होना इसी ही वरदान कहा जाता है. எந்த ஒரு உழைப்பும் உழைக்காமல் சிரேஷ்டமான பிராப்தி அடைந்திருப்பதுதான் வரதானம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்னெல்லாம் வரதானம் கிடைச்சிருக்கு பாருங்க. உழைக்காமல் சிரேஷ்டமான பலனை பெறுவது என்பது வரதானத்தை பெற்றது என்று சொல்லப்படுகிறது. तो जन्म जन्म प्राप्ति की अधिकारी बन गए. ஜென்ம ஜென்மத்திற்கான பிராப்திகளுக்கும் நாம் அதிகாரிகளாக ஆகிவிட்டோம். ஹர்கத்தமே, அந்த ஜென்ம ஜென்மத்துக்கு எந்த முயற்சி செய்ய போகிறது இல்லையே, எல்லாமே சகஜமாக தானே கிடைக்க போகுது. ஒரு அடியில், ஒவ்வொரு அடியிலையும் வரதாத்தாவினுடைய வரதானம் கிடைத்து கொண்டிருக்கிறது, சதா கிடைத்து கொண்டே இருக்கும். अधिकारी आत्मा के लिए दृष्टि से, बोल से, संबंध से वरदान ही वरदान है. அதிகாரி ஆத்மாக்களுக்கு பார்வை மூலமா, பேச்சு மூலமா, சம்பந்தத்து மூலமா வரதானமே வரதானம் கிடைத்து கொண்டிருக்கிறது. தனியாக அவங்க கேட்டு வாங்கணுங்கிறதுலாம் கிடையாது.
स्लोगन, समय की रफ्तार की प्रमाण, पुरुषार्थ की रफ्तार தீவிர கரோ. நேரத்தினுடைய வேகத்தின் அனுசாரம், சமயத்தினுடைய வேகத்தின் அனுசாரம் வேகமாக போயிட்டுருக்க காலம், முயற்சியினுடைய வேகத்தையும் தீவிரப்படுத்துங்கள். அப்போ தான் நேரத்துக்கு முன்னால் நம்ம போய் சேர முடியும். நேரம் மட்டும் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு, நம்ம மெதுவாக போயிட்டு இருந்தோம்னா பின்தங்கிடும். அதனால பாபா என்ன சொல்கிறாரு, உங்களுடைய முயற்சியும் கூட நீங்கள் தீவிரப்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருடமும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுது இல்லையா? அந்த வேகத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம், நேரத்தினுடைய வேகத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நல்லது. இன்றைய அவ்யக்த இஷாரா, இஸ் अंतिम जन्म में ब्राह्मण आत्माओं द्वारा भी सब हिसाब किताब यहाँ चुक्त होने हैं. இது ஒரு நல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இது கடைசி ஜென்மா. பிராமண ஆத்மாக்கள் மூலமாகவும் அனைத்து விதமான கணக்கு வழக்கையும் நாம் இங்கேதான் முடித்தாக வேண்டும். பிராமண ஆத்மா மூலமாகவும் உங்களுக்கு டெஸ்ட் பேப்பர் வரும். அவங்களே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, துக்கத்தை கொடுப்பாங்க. எடுத்துக்காதீங்க துக்கத்தை, கணக்கு முடிக்கிறதுக்காக இது பண்ணியிருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க. தர்மராஜபுரியிலிருந்து தப்பிப்பதற்கு பிராமண ஆத்மாக்கள் ஆங்காங்கே அந்த கணக்கு வழக்கை முடிப்பதற்கு நிமித்தம் ஆகிவிடுகிறார்கள். பயப்படாதீங்க. ये ब्राह्मण परिवार में क्या होता है, ये भी हिसाब जब चुक्तू हो. என்ன பிராமண குடும்பம் கூட இப்படி இருக்குமா? அப்படிலாம் யோசிக்காதீங்க. இது கணக்கு வழக்கம் முடிக்கிறதுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். எனவே குஷியா இருங்கன்ட்டார் பாபா. நல்லது. ஓம் சாந்தி. பயனில்லை, காலம் கடத்தி பயனில்லை, ஞானம் இதனை மாற்றிட வந்த, ஞானம் இதனை மாற்றிட வந்த நாயகன் சிவன் ஞானம். காலம் கடத்தி பயனில்லை, காலம் கடத்தி பயனில்லை. மனதில் சாந்தி நிலவிட ஞானம். காலம் கடத்தி பயனில்லை, காலம் கடத்தி பயனில்லை.
திரு அருள் சிவனின் துணையில் நின்றே மருள் எனும் இருளை நீக்கிடுவோமே. பொறுமையின் கடலை திகழ்வதனாலே இனி வரும் உலகை ஆண்பவர் நாமே. காலம் கடத்தி பயனில்லை, காலம் கடத்தி பயனில்லை. ஞானம் இதனை மாற்றிட வந்த, ஞானம் இதனை மாற்றிட வந்த நாயகன் சிவன் ஞானம். காலம் கடத்தி பயனில்லை, காலம் கடத்தி பயனில்லை. மகிழ்ச்சின்றது மலை போல இருக்க மன சுமைய கூட கடுகு போல ஆக்கிடும். Happiness has the power to shrink a mountain like stress into a mustard size.